ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்காரவங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ உதிரிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 கூறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு கூறு வந்து எப்போதுமே வந்து முல்லைப்பூ தான் இருக்கும். ஆனால் அந்த டைம் என்னன்னு தெரில, அவங்களுக்கு தெரியாமல் 2 பூவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாங்க, மாம்பழம் வந்து என் சின்ன பையன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான், எனக்கு வந்து மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் செவ்வாழை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே எப்போ போனாலும் வந்து கம்பல்சரியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து மாதுளம்பழமும் செவ்வாழையும் வந்துடும். மாம்பழம் வந்து இங்கேயே வாங்குவோம். ஆனால் அவன் கேட்டதுனால இந்த டைம் வந்து மாம்பழம் இங்கேயே வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து மாதுளம்பழம் வந்து பஸ்ஸில் வரும்போது அடிபட்டு போயிடும். பஸ்ஸில் வரும்போது அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா பார்த்து வாங்கலை, இருட்டில் வாங்கினால. ஆனால் இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு பழம் தான் அடிபட்டு போயிருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸு, அந்த பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, அந்த பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் நாங்கள் எப்போதுமே வாங்குவோம். அந்த கடையில் கொஞ்சம் கொஞ்சம் எது எது தேவையோ அந்த பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. முக்கியமாக அல்வா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப அல்வானா ரொம்ப இஷ்டம். நான் வந்து அல்வா பேயின்னே சொல்லுவேன். நல்லா சாப்பிடுவேன் அல்வா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையில வாங்கி கொடுத்து பழக்கினதுனால அதே எனக்கு இஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து பீட்ரூட் அல்வா தான் வாங்கியிருந்தாங்க. எவ்வளோ கலர் பார்த்தீங்களா, எப்படி நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.